இந்த தருணத்தை தந்த உங்களை யாவருக்கும் மிக்க நன்றி. சபை கிறிஸ்தவ திருச்சபையின் சரித்திரத்தை நான் படித்தபோது 2 சம்பவங்கள் என்னை மிகவும் துக்கத்தில் ஆழ்த்தியது. ஏராளமான சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 1568 வருஷம் மார்ச் மாதம் நெதர்லாந்து நாட்டிலே நடந்த சம்பவத்தை குறித்து இந்த ஆசிரியர் எழுதுகிறார். அந்த நாட்களில் அது ஒரு கத்தோலிக்க நாடாக இருந்தது. புரொட்டஸ்டாண்ட் மார்க்கத்தார் யாராக இருந்தாலும் அவர்களை பிடித்து துன்பப்படுத்தி கொல்வது வழக்கம். ஆகவே அந்த நாட்களில் கால்வினை பின்பற்றின போதகர்கள் அநேகர் அங்கு புரொட்டஸ்டாண்ட் மார்க்கத்துக்காக சபைக்காக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே ஒரு நாளில் இந்த போதகர் பிரசங்கித்து கொண்டிருந்த போது ஒரு போர் வீரன் அவரை பார்த்து விட்டான். பார்த்து அவரை துரத்தினான். போதகர் ஓடினாராம் இந்த போர் வீரனிடத்திலிருந்து தப்பத்தக்காக. அது ஸ்பானிஷ் சோல்ஜர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கிறாரு, வழி தெரியலை அவருக்கு. பின்பாக அவன் துரத்து கொண்டே இருக்கும்போது அவள் ஓடினதுக்கு முன்பாக ஒரு நதி ஒன்று இருப்பதை இந்த போதகர் பார்க்கிறார். அப்போ நதியை எட்டி பார்க்கும்போது அது பனிக்கட்டிகளால் நிறைந்திருந்தது. நதியில் இறங்கி பனிக்கட்டி மேலே வேகமாக ஓடி அந்த கரை சேர்ந்துட்டார். பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த இந்த போர் வீரன் கொஞ்ச தூரம் வந்தான். அதற்குள்ளாக வந்திருந்த அந்த பனிக்கட்டியானது உருக ஆரம்பித்த நிமித்தமாக அவன் தண்ணீரில் மூழ்க ஆரம்பிக்கிறான். போதகரே, என்னை நீர் காப்பாற்றும். அந்த கரையிலேருந்து போதகர் பார்க்குறாரு, இங்கே இவன் மூழ்கிட்டு இருக்கான். கிறிஸ்தவ மார்க்கத்தின் பண்புகளுக்கு இணங்க இந்த போதகர் ஓடோடி வந்து அவனை தூக்கி கரையில் கொண்டு சேர்க்கிறாரு. அதோடு கதை முடியலை. உஷாராயிட்டார் யார் சோல்ஜர். தான் வந்த எண்ணத்தை வந்து கைவிடலை. அந்த போதகரை மறுபடியும் விலங்கிட்டு அழைத்து சென்று துன்பப்படுத்தி அவனை தீக்கி இரையாக்கினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆண்டவருக்காக பணி செய்த ஒரு போதகருடைய சரித்திரம் இவ்வாறு முடிவு பெற்றது. காப்பாற்றாமல் இருந்திருக்கலாம், தப்பித்துப்பார். காப்பாற்றுன்னு சொன்ன மாத்திரத்தை திரும்பி வந்து உதவி நிமித்தமாக அவர் எரிக்கப்பட்டார். 20ஆம் நூற்றாண்டில் மிஷன் போர்டு, இந்த மிஷன் போர்டு தான் நிறைய போதகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவது. 20ஆம் நூற்றாண்டில் ஒருவேளை 1901-2 வருஷத்தில் இந்த மிஷன் போர்டு புல்லட்டின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. உலகமெங்கும் அந்த அறிக்கை சென்றது. 6 பேர்கள் எங்களுக்கு தேவை. உகாண்டா நாட்டிற்கு சென்று பணி செய்ய வேண்டும் என்று. ஏளமான பேர்கள் அதில் வந்து விண்ணப்பித்திருந்தார்கள். இன்டர்வியூ வைக்கப்பட்டது. 6 பேர்களை செலக்ட் பண்ணார்கள். குறிப்பிட்ட நாள் வந்தது. அவர்கள் யாவரும் உகாண்டா நாட்டுக்கு பிராணப்பட்டு போக வேண்டும். ஆகவே அவர்களுக்கு வழி அனுப்பு விழா வைக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொருவராக பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப நன்றி, நீங்கள் எனக்கு கொடுத்து வருகிற எல்லா உற்சாகத்துக்காக, ஊக்கத்துக்காக ஆண்டவருக்கென்று பெருங்காரியங்களை செய்வோம். அவ்வளோதான். எல்லோரும் மாறி மாறி பேசி முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு நபர் மாத்திரம்
கடைசியாக பேசினவர் சொன்னார், எனக்கு முன்பாக பேசின நண்பர்கள் யாருமே முழுவதுமாக சொல்லலை, இன்றைக்கி போகிறது தான், நாங்கள் இனிமேல் திரும்பி வர மாட்டோம். ஆனால் ஒரே ஒரு காரியம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். வெகு சீக்கிரத்தில் நாங்கள் 6 பேர்களும் மரித்து போனதாக உங்களுக்கு செய்தி வரும். உடன்தானே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னொரு 6 நபர்களை அனுப்ப வேண்டும். அப்போ சரித்திரம் சொல்லுகிறது, 5 மாதத்தில் 5 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த கடைசியாக பேசின நபர் தான் உயிரோடு இருந்தார். அவர் அடுத்த மாதத்தில் அவரும் கொல்லப்பட்டார். ஆண்டவருக்காக இளமான மக்கள் உயிரை தியானம் செய்கிறாங்க, தியாகம் செய்கிறாங்க. நிலத்தை, குடும்பத்தை, பிள்ளைகளை, பணம், ஏன் தன்னையே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை அடிப்படையில் தான் பேதுரு அப்போஸ்தலன் கேட்குறான் ஒரு கேள்வி. என்ன கேட்குறான்? ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு, எங்களுக்கு இருந்த எல்லா சொந்த பந்தம் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, உண்மையும் அரெஸ்ட் பண்ணிப்போம் போகிறாங்க, எங்கள் கதி அவ்வளோதான், எங்களை விட்டுட்டு போகிறே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உம்மை பின்பற்றி நிமித்தமாக எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமானது தான். ஆண்டவரை பின்பற்றுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவரை பின்பற்றுகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக இருக்கோம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்கிறாரு யோவான், 2வது அதிகாரம் 10வது, மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிள்ளைகள்லாம் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஒரு மேல் வீடு, ஒரு கிரீடம், ஒரு வஸ்திரம், வெண் வஸ்திரம், வேற என்ன? ஆமாம், ஓயாமல் துதி. இந்த கேள்வியை தான் மலியா தீர்க்கதரிசியும் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பாருங்க, மலியாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிற, தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் நல்லா இருக்காங்க. அதான் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அடுத்த வசனம் சொல்ல மறந்துடாங்க, ஒரு புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி வைக்கிறார். மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் குறித்து வைக்கிறாரு. இதை படித்த மாத்திரத்தில் எஸ்தர் புத்தகம் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு ராத்திரியில் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது அதிகாரம் வாசிங்க. எஸ்தர் புத்தகத்தில் ராஜாவுக்கு என்ன செய்யலை? தூக்கம் வரலை. அது நிமித்தம் அவர் என்ன செய்தாராம்? 6வது அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே
ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புத்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அதில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருந்தது? எல்லா காரியத்தையும் எழுதுகிற இருப்பாங்க. அப்பொழுது வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜா ஆகிய அகாஸ்வேரின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அந்த பூலோகத்தில் இருந்த நாட்களில் அந்த ராஜாவுக்கு உண்மையாய் சேவை செய்த மனுஷன் மொர்தகாய், அவனுடைய பேர் எழுதப்பட்டிருந்தது. உடனே ராஜா என்ன கேட்கிறார் பாருங்க. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தகாவை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையில் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்தில் நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவெனில், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். இந்த பூலோகத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா தன்னை உண்மையாக சேவித்த ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு செய்தாருண்டா, பரலோக பிதா எவ்வளோ செய்ய மாட்டார்? மத்திய 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சம்பவத்தை நான் வாசித்த மாத்திரத்தில் இந்த சம்பவங்கள் 3 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது, லூக்காவின் சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன், 4 புத்தகத்தில் எழுதப்பட்ட சம்பவம் என்ன தான் இருக்குது அப்படின்னு. 4 புத்தகத்தில் எழுதப்பட்ட சம்பவம் வந்து அந்த 5 பேருக்கு 5000 பேருக்கு சாப்பிட்ட காரியம்தான் 4 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தட்ஸ் ஒன்லி ஒன் இன்சிடெண்ட். மீதி எல்லாம் 2 புத்தகத்தில், 1 புத்தகத்தில். ஆனால் இந்த சம்பவம் 3 புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆண்டோடைய பிள்ளைகளை யாவரும் அவருக்காக சேவை செய்வ நிமித்தமாக, அவருக்காக வாழ்வதனால என்ன கிடைக்கும் சொல்கிறாரு. சீசர்களுக்கு சொல்கிறார் முதல் ஆலோசனை. என்ன சொல்கிறாரு? இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாய்ந்து இருக்கிறவர்களாக 12 சிங்காசனத்து மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருப்பீங்க. 1 எடுத்தால் 1 ஃப்ரீன்னு சொல்கிற ஒரு காலம். கரெக்டாக தான் எழுதுகிறாரு ஆண்டவர். எப்படி? சிங்காசனத்தில் வீற்றிருப்பீங்க, நியாயமும் நியாயாதிபதியாக இருப்பீங்க. 2. இது சீசலுக்கு சொல்கிறாரு. அடுத்த வசனம் வந்து நமக்கு, தற்காலத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறாரு? என் நாமத்து நிமித்தம். நான் இப்போ இதை வாஸ்தவத்தை என்ன அப்போ எல்லாம் விட்டுருமோ? சரி, அதுக்கு நான் பிறகு சொல்கிறேன். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி நிமித்தமாக எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும்
நியமிக்கப்பட்டிருக்கிறது. தியாகம், வெறுப்பு. பல அங்கத்தினர்கள் வெறுக்கிறாங்க. கிறிஸ்தவனாக இருப்பதே பெரிய பிரச்சனை. அதுக்கிடையில் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அவர் இப்போ சொல்கிறாரு, என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ. ஏதாவது ஒரு கேட்டகரியில் யாராவது இருப்பீங்க. ஏதாவது ஒரு கேட்டகரி. ஒருவேளை ஒரு சிலவருக்கு 2-3 கேட்டகரி பொருந்தும். சிலவருக்கு எல்லாமே பொருந்தும். இப்போ நான் என்னை பற்றி அதிகமாக நான் சொல்லணும்னு சொன்னால், எங்கள் ஃபேமிலி பெண்டிகாஸ்ட் ஃபேமிலி. நாங்கள் இருந்த ஊரில் நாங்கள் ஒரு ஆள் தான் என்னது பெண்டிகாஸ்ட்டு. கோயிலுக்கு எங்கே போகிறதுனாக்கி நாகர்கோயிலுக்கு போனோம். வெள்ளிக்கிழமை புறப்பட்டு போயிடும் கோயிலுக்கு போகிறது. வெள்ளி சனி ஞாயிறு சாயங்காலம் தான் வீட்டுக்கு திரும்பி வர்றது. சரி, நினைத்து பார்க்குறேன் எப்படி ஆண்டவர் என்ன இந்த திருச்சபையில் சேர்த்தான்னு. நான் ஸ்பைசர் கல்லூரி போகும்போது எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. வயசு 16. இப்போ எனக்கு ஒரு சகோதரி மாத்திரம் உண்டு. இப்போது ஆனந்த பாலனுக்கு தெரியும் நினைக்கிறேன். சகோதரி ஒன்று ரூத். நாங்கள் 2 பேர் தான். ஆல் த்ரூ செல்ஃப் சப்போர்ட்டிங் தான். நினச்சி பார்க்க முடியல. எப்படின்னாக்கி வேலை செய்து படித்து, நான் படிக்கிறதில்ல சகோதரியும் படிக்க வைக்கணும், அவளையும் கவனிக்கணும். ஒவ்வொருடைய அனுபவத்தை கேட்டால் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் ஆண்டவர் நமக்கு சேர்க்க பெரிய கிஃப்ட், வெகுமதி. தியாகம் எவ்வளவு பண்ணியிருக்கோம். தியாகம் பண்ணாதவங்க யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 100 அடைவீர்கள், நித்திய ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்வேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம். இங்கே எழுதுகிறார் பாருங்க, என்னென்ன காரியத்தெல்லாம் எதை வெறுக்கிறதுன்னு சொல்கிறாரு, எதை குறித்து பேசுகிறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுக்கிறது. 10ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்திலிருந்து, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனையாவது, மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்ன நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீசன் என்ன நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருக்காக என்ன செய்தாலும் எல்லாம் குறித்து வைக்கிறார் ஆண்டவர். ஒரு நாள் என் பெருமான் இயேசு வாசிப்பார். அதற்குரிய பலனை நிச்சயமாக நாம் அடைவோம். என்ன பலனு? என் நிமித்தம் அதை விட்டவன் எவனோ 100 அடைந்து நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவானிடத்தில் கேட்கிறார் 21ஆம் அதிகாரத்தில்,
15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. என்ன கேட்குறாரு? யோனாமின் குமாரனாகிய சீமோனே, நீ இவைகளிலும் இவை பார்க்கணும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? அப்போ நேசித்தா ஆண்டவர் நேசிக்கிறவர்கள் ஆண்டோடைய தொண்டு செய்வார்கள். அதுதான் திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ இந்த 3 பேருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆண்டவர் எழுதுகிறார். அரண்மனையில் எப்படி அவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க ராஜாவுக்கு முன்பாக. இங்கே தானியேல் 3வது அதிகாரத்தில் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவன் நம்பிக்கை. அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லு? 18ஆம் வசனம், அவன் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். நல்ல குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ராஜா கேட்குறாரு, என்ன நான் கேள்விப்படுறது உண்மைதானா? நீங்கள் 3 பேரும் நான் நிறுத்தின சிலையை வழிபடலையாமே, என்ன விஷயம்? உங்களுக்காக மறுபடியும் என்ன செய்வேன்? கீத வாத்தியத்தை உங்களுக்காக முழங்க செய்வேன். நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொண்டால் நல்லது. வாழ்க்கை பிறகு வேதம் சொல்லுகிறது 10 மடங்கு இவங்க சொன்ன பதிலுக்கு கோவம் வந்துட்டு அவருக்கு. எத்தனை மடங்கு சூடாக்குனாராம்? எத்தனை மடங்கு? 7 மடங்கு? 10 மடங்கு? எத்தனை மடங்கு? 7 மடங்கு. ஆனால் தீயில போடும்போது அவங்க கையெல்லாம் லூஸ் ஆகிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கயரெல்லாம் வெந்து போச்சு, கயரெல்லாம் எரிஞ்சு போச்சு. அப்போ அம்மையார் எழுதும்போது எழுதுகிறாங்க, ஒருவேளை நேபார் நேச்சாச்சு அங்கே இருந்தாலும் இருப்பார் அப்படின்னு. எங்கே எப்படி அறிக்கை எடுக்கிறான்? உங்கள் தெய்வம் தான் உண்மையான தெய்வம். நாடு முழுவதுக்கும் சட்டம். என்ன சட்டம்னா, இவங்க தெய்வத்தை வழிபடாத எவனாக இருந்தாலும் சரி கொன்னே விடுவோம் மறுபடியும். ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்தது. தானியேல் புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது 6வது அதிகாரத்தில் இந்த ராஜா அந்த கணக்கு பார்ப்பதற்காக ஆட்களை தெரிந்து கொண்டான். அதில் தானியேல் ஒருவன். ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு, அதாவது ஒரு புத்தகம் வாக்கம், அதில் சுத்த கை, அவனுடைய கை. யாருடைய கை? சுத்த கைன்னு சொல்லும்போது, இப்போ தாவீது ஜெபம் பண்ணிட்டார், ஆண்டவரே யார் உம்முடைய பர்வதத்தில் காணப்படுவான்? பல்லவ ராஜ்யத்துக்கு யார் ஆண்டவரே வருவான்னு சொல்லி தாவீது கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்ன சொல்ல, கைகளில் சுத்தம் உள்ளவனும். அப்படின்னா என்ன? கடிதம். எனக்கு ஆஃபீஸில் நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கிறேன். 7 வருஷம் அனுபவத்தில் 7 வருஷம் நான் இப்போ 20 வருஷம் ஆச்சு நானும் லீடர்ஸ் ஆகி. அந்த ஒரு ஃபைல் தான் பெருசாக இருக்குது. அன்புள்ள போதகருக்கு அது நல்லா தான் இருக்குது. கடைசி இப்படிக்கு உங்கள், அது நல்லா தான் இருக்குது. நடுவில் கண்ணை மூடிக்கிடணும். அட்வென்டிஸ்ட் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்கே யோபு சொல்கிறார் தெரியுமா? 17வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க பார்ப்போம் யாராவது. யோபு 17:9. A man has clean hands will prosper and prosperன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில். 17வது அதிகாரம் 9. சுத்த கையுள்ள மனுஷன். தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசம்தான்.
சுத்த கையுள்ள மனுஷன் மென்மேலும் பலத்து போவான். இந்த கை ஆண்டவருடைய பணிக்கு மாத்திரம்தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சுத்த கையுள்ள மனுஷன் அவன் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருந்தபடியால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. அம்மையார் எழுதுகிறாங்க, அவனை கைதியாக பிடிக்கும்போது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேசர் அங்கே பிடித்து கொண்டு வரும்போது வயசு 18. சிங்கக்கவியில் போடப்படும் போது அவனுடைய வயசு 90. தானியனுடைய வயது எவ்வளோ சிங்கக்கவியில் போடப்படும் போது எத்தனை வயசு? சும்மா சாதாரண யங் பல்லோன்னு நினைக்காதுங்க. எத்தனை வயசா? 90. அந்த ராஜா என்ன கேள்வி கேட்குறாரு? இங்கே ராஜா அவன் சிங்கக்கவியில் போட்ட மாத்திரத்தில் சட்டத்தின்படி அவன் போடப்பட்டான். அப்பொழுது அவர் என்ன கேட்குறாரு பாருங்க. 16வது வசனம் 6வது அதிகாரம் தானியேல். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கவியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். யார் சொல்றா? ராஜா சொல்றாரு. யார் சிங்கத்தில் போட்டாரோ அவரே சொல்றாரு. அவனுடைய ஆண்டவர் உன்னை. அந்த 3 பேர் என்ன சொன்னாங்க? எங்க ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் இந்த ராஜாவும் இதைத்தான் சொல்றாரு. உங்களுடைய ஆண்டவர் உங்களை உன்னை, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இருபத்தி 3வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. என்ன காரணம்? அவன் தன் தேவனில் விசுவாசம் வைத்தபடியால். அநேக அங்கத்தினுடைய வேதத்திலிருந்து ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்க. யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவனுடைய துன்பத்தை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? என் பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் மிஞ்சினது. யோபு எழுதுகிறார், அவனுடைய பற்களை மூட கொஞ்சம் தோல் மாத்திரம் மிஞ்சினா என்ன? உதடு தான் மிச்சம், மீதி எல்லாம் என்னுடைய சரீரம் முதலானவை அழித்து போன பின்பு என் ஆண்டவரை நான் முகமுகமாக தரிசிப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்ணன் அவனை நான் பார்ப்பேன். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. யோபனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை? தானியேலுடைய நண்பர்கள், யோபு, ஏளமானவருடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம புத்தகத்தினை வாசித்து பார்க்க ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல், தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நல்ல காலம் இந்த நாட்டில் ஜிபிஎஸ் இருக்குது, அப்படித்தானே? அவருடைய நாட்களில் அந்த நாட்களில் எல்லாம் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதான் மந்திரம். பவுல் ஆலோசனை கடைசியாக சொல்கிறார். நமக்கு என்ன எழுதாரு தெரியுமா? 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம்.
தீமோத்திக்கு எழுதும்போது இந்த ஆலோசனை அவர் எழுதுகிறாரு. நமக்கும் அதே ஆலோசனை தான் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். ரெண்டாயிரத்தி 14 வருஷம் அந்த ஜூன் மாதத்தில் ஒரு 4 பேருடைய பேர் வந்து பேப்பரில் வந்தது. அரெஸ்ட் வாரண்ட். யாருக்கெல்லாம்? ஏன பேர் தான் பேர். செல்லத்தரை, அம்புரோஸு, இன்னும் ஒரு நபர் மறந்து போச்சு எனக்கு யாருன்னு. அரெஸ்ட் வாரண்ட். எனக்கு இந்த அரெஸ்ட் வாரண்ட் பற்றி அவ்வளோ சீரியஸாகவே நான் எடுக்கிறது இல்லை. வீட்டுக்கு வந்து ஓய்வு நாளில் வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டான், கோர்ட் நோட்டீஸ். சார் நாளைக்கு திங்கக்கிழமை 9 மணிக்கு இருக்கணும் சார் கோர்ட்டில், அல்லது அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். கையெழுத்து போட்டு வாங்கியாச்சு. போகலை. அந்த ஜட்ஜி, திருச்சி ஜட்ஜி வந்து பேரெல்லாம் வாய்த்திருக்காரு. நாங்கள் யாரும் இல்லைனால அரஸ்தம் அட்டாச் தேர் ப்ராப்பர்ட்டி, இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துருக்கு. கவர்மெண்ட்டுக்கு சொந்த மாதிரி. ஏன்னா லைஃப்பில் இந்த மாதிரி காரியத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை. சரி என்னடா இது பேப்பரில் போட்டாங்க. ஆல் செவன்த் அட்வென்டிஸ்ட் எல்லாம் பெரிய பிஷப் உள்பட அவ்வளோ அரெஸ்ட்டு. ஏன்னா இது கோர்ட் வெடிக்ட். அப்போ என்ன செய்யணும்னு தெரியலை. இருந்தாலும் எல்லாம் கோர்ட்டு வெடிக்ட் கொடுத்த பிறகு இங்கேருந்து புறப்பட்டு போகிறேன். அன்றைக்கி சாயங்காலம் இங்கேருந்து காரில் போய் என்ன நடந்தது, நம்ம லாயர் வந்து அந்த லாயரோடு சேர்ந்துட்டார். எதிர்காட்சி வச்சுக்கலோடு சேர்ந்து ஆளை காணோம். ராத்திரி பார்க்க போயிருக்குன்னா லாயரே காணோம். அவர் நான் மதுரைக்கு போகிறேன்னு அவர் போயிட்டார். இது என்னையா கோர்ட்டுக்கு அட்டன் பண்ணாமல் போயிட்டாரு, நமக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்பொழுது தெரிஞ்சவர் நம்முடைய ஜேம்ஸ் ஸ்கூலில் படித்த ஒரு பையனை நான் கான்டாக்ட் பண்ணேன். அவன் வந்து லாயராக இருக்கிறான். இப்போ அவனை கான்டாக்ட் பண்ணோன்னே அவன் சொன்னான், பாஸ்டர் லாயரை மாற்றுங்க பாஸ்டர் அப்படின்னா. லாயரை என்ன மாற்றின போதுனா இந்த அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்களே அப்படின்னு. நீங்கள் லாயரை மாற்றுங்க. ராத்திரி லாயர் வீட்டுக்கு 10-11 மணிக்கு தட்டி எழுப்பியப்பா நல்லா இருப்பீங்க, இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்க. பேப்பரில் கையெழுத்து போட்டாங்க. புது ஒரு லாயர்கிட்ட கொண்டு கொடுத்து இந்த கோர்ட்டு வெட்டிட்டு ஆர்மி போட்ட பிறகு நம்ம லாயர் போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க. புது லாயரு, மை லார்ட் நான் ஹோட்டல் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. எங்கே போயிடறாங்க, வெளியில் வந்துடுறாங்க, அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணி விடானோ உள்ளுக்கு இருங்க அப்படின்னு. அப்பொழுது அந்த அம்மா, நம்ம லாயர் வந்து ஒரு பெண்மணி தான், நல்ல லாயர், ஸ்ட்ராங். மை லார்டு நான் என் நியூ லாயர், எனக்கு அதனால் நீங்கள் கேஸ் ஆரம்பத்துலேருந்து சொல்லணும். இல்லை நான் வெடிக்கிட்டு நேற்று கொடுத்தேன். நேற்று கொடுத்தா எனக்கு என்ன, நான் நேற்று ராத்திரி தான் நான் என்ன எடுத்திருக்கேன் புது லாயராட்டு. அதனால் நான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஒத்துக்கிட முடியாது, இல்லை கேட்க முடியாது. உடனே அந்த அம்மா பக்கத்து அடுத்த மேஜிஸ்ட்ரேட்டை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட்டை. இதெல்லாம் நமக்கு தெரியாது, சட்ட இதெல்லாம் தெரியாது. உடனே அவரை கூப்பிட்டு, அவன் ஜட்ஜ்மெண்ட்டு நாட் ரைட், அவன் புது லாயருக்கு கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் என்ன நடந்தது, பேப்பர்லாம் பட்டு ஒன்றுட்டாங்க, எங்கள் கையில் பேப்பரே வரல. ஆண்டவர்
பணி செய்யும்போது, ஆண்டவருக்காக வாழும்போது, ஆண்டவர் எந்த விதத்திலாவது நமக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எந்த காரியத்துக்கு வந்து ஆண்டவருக்காக, கிறிஸ்துக்காக நில்லும் சேனை வீரர்கள். இங்கே இந்த உறக்கம் தெளிவாக உற்சாகம் கொள்வோம் என்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, அதில் என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? கிறிஸ்துவுக்காக மரித்தவர்கள் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது என்றால், bear the cross and win the crown. கடைசி ஒரு வசனம் நாம் வாசித்து முடிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம். இங்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இங்கு அந்த வீட்டிற்கு அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வேதத்தின் மூலமாக என்ன எழுதுகிறாரு? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்ன உண்மை உள்ளது? நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நான் இதை வாஸ்து மாதிரி என்ன ஆண்டவர் மறுதலிச்சிருவாரோ? அது அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாம் உண்மையில் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். நாம் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர். அவர் தம்முடைய பிள்ளைகளை மறுதலிக்க மாட்டார். எந்த வார்த்தை உண்மை உள்ளது? இந்த வார்த்தை உண்மை உள்ளது. அவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் விசுவாச வாழ்க்கையை சரியாக வாழத்தக்கதாக ஆண்டு அழைத்திருக்கிறார். விசுவாச ஓட்டத்தில் வெற்றியாக ஓடினா இங்கே பரிசுத்த பவுல் நமக்கு சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாரு? நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக வாழ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறாங்க, இவங்க மாத்திரம் விசேஷித்தவர்கள்ங்கிறாங்க ஒரு கூட்டம். அப்படி தானே? எல்லாரும் என்னையா உலகம் முழுவதுமாக தப்பு, ஒரு சிறு பேர் மாத்திரம் சரியா? அப்படி தானே சொல்கிறாங்க. நீங்கள் மாத்திரம் சரி, நாங்கள்லாம் தப்பு, நீங்கள் மாத்திரம் போங்க கோயிலுக்கு. எங்கே கோயிலுக்கு போங்க, வல்லத்துக்கு போங்க, எங்களுக்கு கிடையாது. ஆண்டவர் நம்மளை எதற்கு வைத்திருக்கிறாரு? எதற்கு வைத்திருக்கிறாரு? அவரை குறித்து பிரஸ்தாபிக்கத்தக்கதாக. இங்கே மார்க் எழுதின விசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், என்ன செய்தார் என்ற ஒரு காரியத்தை கூறும்போது வாசிப்போம். அதை 10வது அதிகாரம் மார்க் எழுதின விசேஷம் 10வது அதிகாரம் 44வது வசனம் இருந்து, உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக அந்த உலகத்துக்கு வந்தார்? ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கவும் தன் ஜீவனை கொடுக்கவும் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரே ஒரு வேலை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்வது. ஆண்டவருக்காக
உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிப்பது. அவர் வரும்போது என் நிமித்தம் என்ன நீங்கள் இழந்தீர்களோ அதை 100 மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நித்திய ஜீவனையும் அடைவீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம்தான். ஆண்டவர் அந்த போராட்டத்தில் வெற்றி பெறத்தக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார். ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ். ஆண்டவனுடைய ஆசீர்வாதம்.